ChatGPT நல்லா ஏமாத்திச்சு, நல்லா பொய் சொல்லுது ChatGPT. அவன் பொய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தம்பி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில வந்து ChatGPT போயிட்டு சட்டமன்றத்தில் பெண்கள் உறுப்பினர்ல யார் நல்லா பேசுறாங்கன்னு கேட்டா பிரேமலதா விஜயகாந்த் பேரை சொல்லிச்சான். உண்மையாவே ChatGPT போய் சொல்லிச்சுங்க. பொய் சொல்றியாம்லடா, நீ பொய் சொல்றியாம்லடா. ஏங்க நான் ஒன்று மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல பிரேமலதா விஜயகாந்த் நல்லா பேசினாங்க. ஆனா இப்ப மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சூப்பராக பேசுகிறாங்க. நான் டிவிக்கே ஆனால் அப்படி இருந்தும் அவங்க பேச்சுக்கு நான் ஒரு ரசிகருங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. உண்மையாகவே இவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மதிப்பிற்குரிய பிரேமலதா அவர்கள் வந்து அவ்வளவு புள்ளி விவரமாலாம் பேசுறதில்ல. அவங்க எடுத்தவங்க கௌத்தம் பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த ChatGPT இருக்கே, ஏன் இப்படி இருக்கு ChatGPT? ஒன்னால தான் இப்படிலாம் நடக்குது. இப்போ பாரு, அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு நான் தான் நல்லா பேசுகிறேன், நான் தான் நல்லா பேசுகிறேன்னு சொல்லி அவங்க மனசில் வந்து நீ ஒரு ஆழ்ந்த இதுவை விதைக்கிற. இது தவறான செயல். கண்டிப்பாக ChatGPT இதை மாற்றிக்கோ, இல்லைனா நானே உனக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லை, மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து இதுமாதிரி ChatGPTயில் கேட்டால் அவருடைய தம்பி பேர் சொல்லுது. மாநிலங்களவையில் யார் நல்லா பேசுகிறாங்கன்னு கேட்டால் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ChatGPT ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், பெண் சட்டமன்ற உறுப்பினரில் யார் நல்லா பேசுகிறாங்கன்ட்டு. இதுமாரி வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.